ஆசாரியரே நம் கைகளை உயர்த்தியே நாம் ஆராதிப்போம். இயேசு ராஜனை ருசித்துப் பார். இயேசு நல்லவர், ருசித்துப் பார். இயேசு நல்லவர், ருசித்துப் பார். இயேசு நல்லவர், ஆராதிப்போம். இயேசு ராஜனை தூக்கினாரே, சேற்றி நின்றே நிறுத்தினாரே. கண்மாலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார். துதி பாடுவே, துதி பாடுவே. ருசித்துப் பார், ருசித்துப் பார். இயேசு நல்லவர், ருசித்துப் பார். இயேசு நல்லவர், ருசித்துப் பார். இயேசு நல்லவர், ஆராதிப்போம். இயேசு ராஜன். ஓ taste and see, oh taste and see that the Lord is good. Oh taste and see that the Lord is good. Oh taste and see that the Lord is good. Come bless the Lord, come bless the Lord. தூக்கினாரே, தூக்கினாரே. சேற்று நின்று, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என்னை கண்மனை மேலே நிறுத்தி நமது தேவனை துதிக்கிற புது பாட்டை அவருடைய வாயிலே தந்தார். எவ்வளவு அற்புதமான சாட்சி எனக்கு. என்ன பாவம் என்கிற உளையான சேற்றிலிருந்து என்னுடைய இயேசு தூக்கி எடுத்தார். கிறிஸ்து என்கிற கண்மலை மேலே நிறுத்தினார். அவரை துதித்து பாடுகிற புது பாட்டை தந்தார். சேற்று நின்று, என்னுடைய டெஸ்டிமனி, என்னுடைய டெஸ்டிமனி இது. Thank you Lord. கண்மாலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார். துதி பாடுவே, துதி பாடு. தூக்கினாரே, என்னை தூக்கினாரே, தூக்கினாரே. சேற்றி நின்று உயர்த்தினாரே. கண்மாலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார். துதி பாடுவே, துதி பாடு. ருசித்துப் பார், ருசித்துப் பார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நாம் ஆராதிக்கிறவன இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், ருசித்துப் பார். இயேசு நல்லவர், ஆராதிப்போம். இயேசு ராஜனை. ஹalleluya, hallelujah. Oh taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை ருசித்துப் பார். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 2 முதல் 4 வரலான வசனங்களை வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இதனால நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் பேசுகிறவர். அன்றைக்கு கிருபாசனத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசினீர் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிருபாசனத்திலிருந்து கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்.
எங்களுடைய செவிகள் இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உள்ளான மனுஷனில் பலனை தாங்க. இந்த இடம் முழுவதும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா இடையூறுகள், இடைஞ்சல்கள், கன நித்திரை நாவி நஸ்ரன இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழலும் நீர் உயர்ந்திருப்பீராக. புல் உலர்ந்து பூ உதிரும், உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்களுடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்யும். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையில் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும், பெருகச் செய்யும், குறைகளை நிறைவாக்கும். துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு என்டியூர் ட்ரையல்ஸ், சோதனைகளை சகியுங்கள். இந்த யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து தான் நம்ம வசனங்கள் தொடர்ந்து தியானிச்சுட்டு வர்றோம். இந்த லண்டன் டேஸில் நம்ம அதை தியானிப்போம். இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்ம அதை தொடர்ந்து தியானிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த 3 வசனங்களிலும் யாக்கோபு விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை பிரதர், பொறுமைக்கு நமக்கும். கோபம் மூக்குக்கு மேலே நிற்கும். அந்த பொறுமையாக இருந்தாலும் சரி, அல்லது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிற பொறுமையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இதில் உள்ள அடங்கும். அந்த நிறைவேற காத்திருக்கிற அந்த பொறுமை நமக்கு இருந்துச்சுன்னா அந்த மூக்குக்கு மேலே வர கோபம் ஒன்று வரவே வராது. உண்மைதானே? எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வருமோ அது வேறு விதமாக அது வெளிப்படும். நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு குறித்து சொல்லிட்டேன். நம்ம சில வருடங்களுக்கு முன்பாக இந்த வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. சரி, நான் மறுபடியும் புரிகிற மாதிரி இதை சொல்லிடுறேன். இந்த தமிழில் சோதனை அப்படின்ற இந்த வார்த்தை தான் போட்டிருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ், பரீட்சை. ஆனால் உள்ள மாற்றி மாற்றி சோதனை, ஆங்கில வேதாகமத்தில் கூட ட்ரையல்ஸ்னு வர வேண்டிய இடத்துல டெம்டேஷன்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் டவுட்டுன்னா அப்படி போய் ரூட் வேர்டு என்னவோ அங்கே கொஞ்சம் போய் பார்க்குறோம். எல்லாருக்கும் அது வாய்ப்பு இல்லை. அதனால் நான் இதை சொல்லும் பொழுது இதை சொல்லிடுறேன். பாருங்களேன், மூல பாஷையில் இந்த இடத்துல இந்த சோதனை என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா பரீட்சை, ட்ரையல். ட்ரையலுக்கும் டெம்டேஷனுக்கு என்ன வித்தியாசம்? பரீட்சைக்கும் சோதனைக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த டெம்டேஷன் அப்படின்றது பிசாசு கொண்டு வர்றது. இது உங்களையும் என்னையும் அப்படி பாதாளத்திலே கொண்டு தள்ளுவதற்காக பிசாசு கொண்டு வர்ற காரியங்கள். இந்த ட்ரையல், பரீட்சைன்னு ஒன்று இருக்குது இல்லை, இதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கவனிக்கலைன்னா அந்த வசனங்கள் ரொம்ப குழப்பமாயிரும். நானும் மேக்சிமம் எவ்வளோ விளக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது நிறைய, ஆனால் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யட்டும். இந்த ட்ரையல்ன்ற வார்த்தை, பரீட்சைன்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய பிதா நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய குணாதிசயங்களிலும் நாம் வளரும்படி நமக்கு அதை கொண்டு வர்றார். பாருங்களேன், எனக்கு பரீட்சை வைக்கிறாரு. ஏன் எனக்கு பரீட்சை வைக்கிறாரு? ஸ்கூலில் கூட பரீட்சை தான் வைக்கிறாங்க. பரீட்சை வைக்காமல் அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. எனக்கு பிதா அந்த பரீட்சையை அனுமதிக்கிறார் அல்லது அவர் எனக்கு தருகிறார் என்று சொன்னால் நான் என் குணாதிசயத்திலே வளரணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். இன்னும் சவள பிள்ளையாவே 40 வருஷம் இருக்கிற விசுவாசிகள் உண்டு. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நான் மாறவே மாட்டேங்க, நான் அப்படித்தான் இருக்கிற விசுவாசிகள் உண்டு. அவர் வர்றாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுறார் தன்னுடைய நிருபங்கள்ல, எந்த மனிதனாக இருந்தாலும் அவனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் இயேசுவை அறிவிக்கிறோம். இது கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, இது கற்றுக்கொள்ள வேண்டியது. தெரியும்ல, சபையில் இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்ளணும்னு தான் வர்றோம், கற்றுக்கொள்ளணும்னு நிறைய பேர் வர்றதே இல்லை. நேற்று கூட அந்த வசனத்தை உட்காந்து ரொம்ப நேரம் தியானிச்சுட்டு இருந்தேன். எபிஎஸ்தர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 20. அங்க பவுல் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. யூஸ் பண்ற வேர்டை கவனிங்க, கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர். அப்படித்தானே? சபைக்கு ஏங்க வர்றீங்க? சில பேர் சொல்லுவாங்க, சபைக்கு போனாதான் ஆசீர்வாதம், நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். வேதம் சொல்லுகிறது கற்றுக்கொள்ள வாருங்கள். சியோனுக்கு போவோம். கர்த்தர் எருசலேமுக்கு போனால் கூட கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் கற்றுக்கொள்ளணும் வந்திருக்கிறீங்க? கரங்கள் ஒருத்தர் வேலையில சொல்லுங்க. கிறிஸ்து அல்லது நான் நல்ல கிறிஸ்தவனாக வாழணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் முதிர்ச்சி அடையணும்னா கற்றுக்கொள்ளணும். பவுல் தெளிவா சொல்றாரு, நீங்கள் இப்படி கத்துக்கல அப்படின்னா வேற ஒருத்தர் நீங்க கற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசி எப்ப பார்த்தாலும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல 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 ஆண்டவரே உண்மை நான் கற்றுக்கொள்ளணும். இன்னொருத்தர் சொல்றா, இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்வது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். கவனிங்க, மார்ட்டின் லூத்தர் என்கிற தேவ மனுஷன் சொன்னாரு, த ஷாப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டெம்ப்டேஷன் என்ன தெரியுமா, அல்லது ட்ரையல் என்ன தெரியுமா? டெம்ப்டேஷன் ட்ரையல் ரெண்டையுமே தான், சோதனையோ பரீட்சையோ. த ஷாப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களுடைய கடை அது அப்படின்னாரு. அவன் சொல்ல புரியுதா? எத்தனை பேர் சோதிக்கப்பட விரும்புறீங்க அப்படின்னா யாரும் கை தூக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும், நானும் தூக்க மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எது பரீட்சை எது சோதனை. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், அப்போ பிசாசு சோதனை டெம்ப்டேஷனை கொண்டு வரானே, ஆண்டவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, பிசாசு உங்களுக்கு டெம்ப்டேஷனை கொண்டு வந்தாலும் ஆளுகை என்னவோ ஆண்டவருக்கு கீழே தான் இருக்குது. ஒரு இலையில சொல்லுங்க. ஆமா, நரகமாகவே இருந்தாலும் அது பிசாசுக்கு சொந்தம் இல்லை. நரகத்தில் ஆட்டம் போடுறது ஏன் நரகம்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவார், வாய மூடு, ஒன்ன தள்ளுறதுக்கு நான் படைச்சது, நரகம் மறந்த கூட அதுக்கு சொந்தக்காரர் நான் தான். ஆமேன். பிசாசுக்கு ஒரு அடி நிலம் கூட எங்கேயுமே சொந்தம் கிடையாது. அவன் ஆண்டவர் சொல்லுவார், நீ உருப்படாத, உனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ டெம்ப்டேஷனை கொண்டு வரானே, ஆண்டவர் ட்ரையலையும் கொடுக்குறாரு. இதில் ஒரு பெரிய குழப்பம். ஆனால் அந்த வசனங்களை வாசிட்டு போயிடலாம். இன்னைக்கு ஒருவேளை முடிக்கலன்னா அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பண்ணவே முடியாது. யாக்கோபு 1வது அதிகாரம் வாங்க, 12 to 15 வரைக்கும் வாசிப்போம். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கலன்னா அந்த செய்தி புரியாது. 12வது வசனம் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கும் சோதனைன்ற வேர்டு தான் போட்டிருக்கு, இங்க ட்ரையல்ன்ற வேர்டு பயன்படுத்திருக்கணும். தமிழ்ல வேற வழியே இல்லை, அவ்வளவுதான். விடுங்க, பரீட்சை. இப்ப 13வது வசனத்துக்கு வாங்க. இந்த 12வது வசனத்தை நீங்க கொண்டு போய் 4வது வசனத்தோட சேர்த்துக்கங்க, சரியா? எல்லாம் புரியல. எங்க பிரதர், ஸ்கூல்ல தான் கூட்டல் கழிச்சல், இங்கே கூட்டல் கழிச்சல் சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்ப 13வது வசனம் தனியா வருது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ட்ரையலை ஃபர்ஸ்ட் பேசுறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கிறாரு. பின்னால வரும்பொழுது நீ சோதனையில சிக்கிக்காத, பிசாசு இச்சையை கொண்டு இச்சை கற்பம் தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது பின்பு மரணத்தை பிறப்பிக்கும், அதையும் சொல்லிடுறாரு. அப்ப நமக்கு ஒரு காரியம் தெளிவா புரியுது. அங்கே முதலாவது ஒரு விளக்கி சொன்னது, அது தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற பரீட்சை. பின்னால என்னை அழிக்கும்படி, என்னை கவிழ்க்கும்படி, என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலிருந்து என்னை வழிவிலக செய்யும்படி இவன் கொண்டு வருகிற சோதனை. இப்போ வாங்க, 2 சாமுவேல் 24:1, 2 சாமுவேல் சாப்டர் 24:1. உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால தான் இன்னைக்கு யோபு 1வது அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். இன்னைக்கு யோபு 1வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, தேவ சந்நிதியிலே பிசாசு ஆண்டவர்கிட்ட நான் அவனை சோதிக்கிறதுக்கு நீர் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்குறான். ஆண்டவரும் போன்னு சொல்லிடுறாரு. இப்போ வாங்க, 2 சாமுவேல் 24:1, 2 சாமுவேல் சாப்டர் 24:1. எல்லாரும் எடுங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவரை இலக்கம் பார் என்று அவருக்கு விரோதமாய் சொல்வதற்கு
இதுல இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? அண்ட் he moved David. He incited David. God moved David. God incited David. இஸ்ரவேலை லக்கம் பார்க்கும்படி தேவன் தாவீதை ஏவினார். சரியா? அப்படி வாங்க. 1 நாளாகமம் 21:1. 1 Chronicles chapter 21:1 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, அங்க போட்டிருக்குது கர்த்தருடைய கோபம் உண்டது, கர்த்தர் ஏவினார். இங்க போட்டிருக்குது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படி தாவீதை ஏவி விட்டது. எது உண்மை? இங்கதான் இருக்கிறவங்க இலையில சொல்லுங்க. இன்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சிடணும். பாருங்க, உங்க வீட்டுக்கு யாருன்னா வந்து, இப்ப நிறைய இந்த ஜெகோவா விட்னஸஸ்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்குது. கவனிங்க, உங்க வீட்டுக்கு வந்து நம்ம பைபிளை பத்தி பேசுவோமா அப்படின்னா சும்மா டக்கு டக்குன்னு வாங்கலாம், உள்ள வளர்ந்து கூப்பிட்டு வந்தெல்லாம் எல்லாருக்கும் டீ காஃபிலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது எழுதுகிறார், இப்படிப்பட்டவர்களை நீங்க விஷ் கூட பண்ணாதன்னு இருக்குது. அவனை வீட்டுக்குள்ள ஏத்துக்காதுன்னு சொல்லுது. ஏன்? இயேசுக்கு விரோதமா பேசுறவன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு அப்படியே வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதா போச்சு. உள்ள வாங்குங்க, உட்காருங்க. ஆமா, நல்லா வசதியா போச்சு. அதெல்லாம் கூட்டம் வரும். எனக்கே அப்படி ஃபோன் சில நேரத்தில், இது எச்சரிக்கிறதுக்காக சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் கேஷுவலாக தான் பேசுகிறேன். பிரதருடைய டெத் ஆனிவர்சரிக்கு போட்ட பேப்பரில் போட்டதை பார்த்து என் ஃபோன் நம்பர் பார்த்து அத்தனை ஃபோன் வந்துச்சு எனக்கு. பேசி சுற்றி பார்த்து கடைசியில் பைபிளில் வந்து நான் கவுண்டர் கொடுத்த உடனே, ஐயோ நீங்களாம் பயங்கரமாக தூஷிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு வச்சிடுச்சு. ரவுண்டு கட்டி அடிப்பாங்கன்னு பாருங்க, அந்த மாதிரி வந்துச்சு. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள்கிட்ட எதை கேட்டாலும் நீங்கள் விளக்கம் சொல்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். அங்கே பார்த்தோம் 2 சாமுவேல் 24:1 தேவன் ஏவினான். இங்கே 1 நாளாகமம் 21:1 சாத்தான் ஏவினான். இப்போ எதுதான் உண்மையாக இருக்கணும்? ரெண்டுமே உண்மைதான். நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், சாத்தான் தான் ஏவுறான். இப்போ அதற்கு பெர்மிஷன் கொடுக்கறது யார் கொடுக்குறாரு? தேவன். இது எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இதுக்கு ஒரு அலையில சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏங்க, என் வாழ்க்கையில் அவன் என் பக்கத்தில் வரணும்னா அவரோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். அவன் எப்படிப்பட்ட சோதனை கொண்டு வந்தாலும் சரி, கண்டிப்பாக என்னுடைய தேவன் அனுமதிக்காமல், நம்முடைய தகப்பன் அனுமதிக்காமல், வேதம் சொல்கிற அவருக்கு சித்தம் இல்லைன்னா தலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட கீழே விழாது. எல்லாரும் கரங்கொருத்தர் அலையில சொல்லுவோமா? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் ஆளுகிறவர். இப்ப மாத்தி இவைகளெல்லாம் வருது. இன்னொரு இடத்துல சொல்றேனே, 2 நாளாகமம் 32:31 வாசிங்கன்னா எசேக்கியாவை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்திலே அவன் இருதயத்தில் உண்டான வசனத்தை நல்லா கவனிங்க. அவனுடைய இருதயத்திலே, யாரு? எசேக்கியா ராஜாவினுடைய இருதயத்திலே உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி, அவனை சோதிக்கிறதற்காக. ஆண்டவருக்கு தெரியும், ஆனா அவனுடைய இருதயத்தில் அவன் எப்படிப்பட்டவன்றதை அறியும்படிக்கு அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். ரொம்ப முக்கியம். இன்னும் உங்களுக்கு நல்ல விலைக்கு சொல்லிடுறேனே, இங்க பாருங்க, தேவன் அவனை கைவிட்டார். இப்போ பிசாசு சோதிக்க போறான், அதுக்கு ஆண்டவர் அவனை கொஞ்சம் ஒப்பு கொடுத்துட்டார். நல்ல கவனமா இருங்க. வாங்க, மத்தேயு 4வது அதிகாரம். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, எப்பொழுது? ஞானஸ்நானம் பெற்று பிதாவின் இடத்திலிருந்து நல்ல சாட்சி பெற்ற பிறகு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து உண்டான சத்தம் வந்துச்சு. தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல இறங்கி இயேசு மேல வர்றதை யோவான் ஸ்நானன் பார்க்கிறான். இவைகளெல்லாம் நடந்த பின்பு இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு யார் கொண்டு போனா? இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி லூக்கா 4:1-2 வசனங்களை வாசிங்க. லூக் சாப்டர் 4 verses 1 and 2. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். வாசிங்க அந்த வசனத்தை முதல்ல இருந்து. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால சோதிக்கப்பட்டார். நல்லா கவனிங்க. இப்போ இயேசுக்கு இங்க வந்தது ட்ரையல் இல்லை, டெம்டேஷன். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இயேசுக்கு இங்க வந்தது பரீட்சை இல்லை, இயேசுக்கு இங்க வந்தது சோதனை. ஏன்? அவன் தீமையினால இயேசுவை சோதித்தான்.
இயேசுனுடைய அழைப்பை விட்டு என்ன நோக்கத்திற்காக அவர் பூமியிலே வந்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து அவரை கீழே விழ தள்ளணும்னு வந்துச்சு. இது ட்ரையல் கிடையாது, இது டெம்டேஷன். இப்போ இந்த டெம்டேஷனுக்கு யார் தெரியுமா அவர் அங்கே கொண்டு போனார்னு போட்டிருக்குது. இவர் 100% மனிதனாக தான் இருந்தார். இப்பொழுது அவரை ஆவியானவர் கொண்டு போனார், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார். இதில் என்ன தெரியுமா வேதம் சொல்கிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைஞ்சிருந்தாரு. அப்பா பிரதர், நான் அந்நிய பாஷை பேசினா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன் பிரதர். 24/7 அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் பிரதர் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருந்த இயேசுவுக்கு அது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 சோதனையும் வரும்படி தேவன் அனுமதித்தார். நல்ல கவனிங்க, நம்முடைய இரட்சகருக்கு இந்த பாதை அவசியமா இருந்ததே. ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது கண்டிப்பா வரும். எனக்கு சோதனை கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, த ஷாப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட எனக்கு சோதனையே கிடையாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. நீங்க ஒருவேளை கேட்கலாம், அப்போ ரட்சிக்கப்படாதவன் நிலைமை, அவன் அது விடுங்க, அது கை கழுவி விட்ட கேஸ். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமே, ஆனால் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் ட்ரையல் என்பது, பரீட்சை என்பது அவசியமானது. சோதனை என்பது தவிர்க்கப்படவே முடியாது. புரியுதா புரியலையா உங்களுக்கு? தேவன் என் வாழ்க்கையில பரீட்சை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பார். ஒருவேளை கவனிங்க, அது பரீட்சையோ அல்லது சோதனையோ, அது ட்ரையலோ அது டெம்டேஷனோ கண்டிப்பாக வரும். அது வராதுங்க. நீ ஆண்டவர் இயேசு ஏத்துக்கிட்டனா என்ன ஒண்ணுமே கிடையாதுன்னு பேசுற எந்த பிரசங்கங்களா இருந்தாலும் நீங்க தாராளமா தூக்கி ஓரம் வைக்கலாம். வேதம் ஒரு நாளும் அப்படி சொல்லவே இல்லை. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு நாம் பின்பற்றும்படி நல்ல அடிச்சுவடுகளை நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அவர் போன பாதையை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆமே, உலகத்தை ஜெயிச்ச இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் இப்படிப்பட்ட பரீட்சைகள் தவிர்க்கப்படவே முடியாது. இந்த பரீட்சையும் சோதனையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நல்லா வெளிப்படுத்தி காண்பிக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நம்ம இப்போ வாசிச்சோமே, யாக்கோபு 1வது அதிகாரம் 2-4 வரலான வசனங்கள். இதை ஒரு நல்ல ஈவுன்னு நினைங்க. இதை யாருன்னா நினைக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. எனக்கு சோதனையா வருது பிரதர், ஆண்டவர் கிஃப்டா கொடுக்குறாரு, யாருன்னா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஐயோ பிரதர், வேணவே வேணாம் பிரதர். உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் வாசிக்கிறேன். சரி, இப்போ ஆண்டவருக்கு கவனிங்க. இப்போ 3 சோதனையும், இந்த டெம்டேஷன் 3ஐயும் பார்த்துட்டு பின்னால ட்ரையலுக்கு நம்ம வருவோம். நல்லா கவனிக்கணும். இப்போ 1வது சோதனை என்ன? நான் ஆஷ் வெனஸ்டேல பேசினா நீங்க கேட்காதவங்க தயவுசெய்து அந்த செய்தியை கேளுங்க. தேவனிடத்துல சேருங்கள்னு இருக்கும். இந்த 1வது சோதனை என்ன? இயேசுக்கு பசி உண்டாயிடுச்சு. இயேசுக்கு பசி உண்டான உடனே இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். அதுல ஆண்டவர் வேற எந்த வசனத்தையும் யூஸ் பண்ணல. உபாகமம் 8வது அதிகாரத்துள்ள வசனத்தை தான் யூஸ் பண்றாரு. என்ன? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றது பதில யூஸ் பண்ணாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் ஷார்ட்கட்ல உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும். சோதனையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் இப்படித்தான் வாழணும்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஷார்ட்கட்டா நம்ம எந்த வழிமுறையை நாம் கையில் எடுத்தாலும் அந்த சோதனையிலே நாம விழுந்து போனவர்களாக கவனிப்போம். கவனிங்க, இந்த தவ காலத்துல, இந்த லென்தன் டேஸ்ல இதுல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் கவனமா இருங்க. 1வது சோதனை என்ன? இது ட்ரையல் இல்லை, டெம்டேஷன். ஆண்டவரை எப்படின்னா விழ தள்ளிடுற நோக்கத்துல வர்றான். இயேசு பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கிறாரு. எல்லாம் வந்து நிற்கும் பொழுது சொன்னா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, உனக்கு வாழ்க்கையில தேவைகள் வரும் பொழுது நீ தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழணும். அதெல்லாம் எதுக்கு நம்பி வாழ்ற? உம்மால தான் முடியுமா? அவரால் முடியும், தெரியும்ல. 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அவரு உண்டாகணும்னா உண்டாயிரும். அவரு தான், அவர் சிருஷ்டிகர்த்தர். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எதை சொன்னாலும் நடக்கும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்ப சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அவர் சொல்லிட்டாரு, ஷார்ட்கட்ல வர்றியா? என்னுடைய தேவைகள், மனிதனுடைய தேவை வரும் பொழுது நான் தேவனுடைய வசனத்தை நம்பி வாழணுமே தவிர வேற எந்த வழிமுறைகளையும் நான் அடாப்ட் பண்ணக்கூடாது. கரங்குருவத்தர் அள்ளியில் சொல்லுவான், அவருடைய வார்த்தைகளுக்காக சிம்பிள் ஷார்ட்கட்டு இங்க இருந்து, அவ்வளவுதான்.
இரண்டாவது சோதனை வேதம் சொல்கிறது, உடனே அவரை தேவாலயத்தின் உப்பருகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தினான்னு போட்டிருக்குது. உப்பருகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தினான். இந்த உப்பருகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தினான சோதனை நம்பர் 2. அங்கே அன்னைக்கு இருந்த தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பருகை பின்னாக்கள் சொல்கிறாங்க, அது கிட்டத்தட்ட 450 அடி உயரம். ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவாலயத்தில் பலி செலுத்தப்படும் பொழுது ஆசாரியன் மேலே நின்று அந்த எக்காலத்தை பூரிகை ஊத வேணும், எல்லாருக்கும் கேட்கத்தக்கதாக. காலை பலி செலுத்தப்படுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஊரெல்லாம் காலையிலலாம் எல்லாம் கோவரத்துக்கு மேலே இந்த கிறிஸ்டின் சர்ச்சோ அல்லது வேறு எதாக இருந்தாலும் காலையில் குழாயை கட்டி பாட்டு போடுற மாதிரி அன்னைக்கு அவன் எக்காலத்தை காலை பலி செலுத்தும் பொழுது அவன் ஊதணும், ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க. இங்கே ஆண்டவர் அந்த உப்பரியின் மேலே கொண்டு போய் நிறுத்தி சொல்கிறான், எதுக்கு 3 பெரிய ஊழியெல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறீர், உங்கள் மேசியான்னு காட்டுறீரு. எல்லாம் பார்க்கும் பொழுது டபால்னு குதிச்சா உமக்கு கண்டிப்பாக உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்திக்கிட்டு போவாங்க. எத்தனை வசனத்தை யூஸ் பண்ணுறான் பாருங்க. அவரு எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி முடிச்சார் சோதனையில். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, இட்ஸ் ரிட்டன் அப்படின்னு பாருங்க. இவன் அவர் எதில் விட்டானோ அதிலே தொடங்குறான். எப்படி தெரியுமா சொன்னா, இதுவும் தான் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது? உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்கிறதே. இன்னொருத்துல சொல்றதா இருந்தா, ஷார்ட்கட்ல நீர் எதுக்கு உங்க மெஸ்ஸியாவை காட்ட வேண்டியதானே, ஷார்ட்கட்ல காட்டுங்க. ஊழியம் எதற்கு ஏங்க, எதுக்குங்க நீர்? தேவன் ஒரு நேரத்தை வச்சிருக்கார். வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள் தானே போட்டிருக்குது. ஆண்டவருடைய விருப்பம் அது. ஆனா இங்க சாத்தான் சொல்றான், நீ ரொம்ப ஈஸியா பிரபலமாகலாம். என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் கூட இந்த சோதனையில தான் அப்பப்போ சிக்கிக்கிறாங்க. ஈஸியா பிரபலமாகணும், ஈஸியா ஃபேமஸ் ஆகணும். நீர் ரீல்ஸ் போட்டுக்கிறோம், நீர் டான்ஸ் ஆடுறீர் ஆடிக்கிறோம், எதனாலும் பண்ணும். ஆனால் ஒன்று, ஈஸியா பிரபலமாயிடலாம். பிரயாசங்கள்லாம் வேணவே வேண்டாம். தேவன நேரத்துக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோதனை என்ன செய்து பாருங்க பிரதர், எந்த விதத்திலும் இந்த சோதனை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில உங்களையும் என்னையுமே கவிழ்த்து போடுறதற்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 2வது சோதனை என்ன தெரியுமா சொன்னாருங்க பாரு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இன்னொரு விதத்தில் சொல்றான், தேவன் எனக்கு கொடுத்த நேரத்தை, தேவன் எனக்கு வைத்திருக்கிற நேரத்திற்கு முன்பதாக நான் ஒன்றை செய்ய துணிவேனே ஆகில் இந்த சோதனையில் நான் கண்டிப்பா தோத்து போறேன்னு அர்த்தம். இதை உட்காந்து வாசிக்கும் பொழுதுலாம் எனக்குள்ள 1000 கேள்விகள். ஆண்டவரே, அதனால தான் இயேசு அப்பப்போ சொன்னார், இங்க பாருங்க, பிதா செய்கிறதாக குமாரன் எதை செய்க காண்கிறாரோ அதைத்தான் குமாரன் செய்கிறார். வேற ஒன்னையும் அவர் தாமா செய்கிறதே இல்லை. நூறுத்தில் சொல்றதா இருந்தா, மரியாள் அன்னைக்கு சொன்னான், அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. இவர் சொல்லிட்டார், என் வேலை இன்னும் வரல, விட்டுரு. அங்கே அற்புதம் செஞ்சார். அதுக்கு நான் நல்ல விளக்கங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். உப்பரிகையின் மேல இருந்து பின்னாக்கில் இருந்து நீ குதி அப்படின்னா சோதனை இல்லை, ஷார்ட்கட்ல உண்மை வெளிப்படுத்திக்கோ. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த சோதனைக்கு எடுத்துட்டு போறான். அங்க என்ன தெரியுமா, உயர்ந்த மலையின் உச்சியில கொண்டு போய், அந்த வசனத்தை வாசிங்க, இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்கள், மத்தேயு 4:8, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நல்ல கவனிங்க, உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்றான். மகிமைகளை வார்த்தை கவனிங்க. இன்னொருத்தல சொல்ல, எப்ப தெரியுமா கிறிஸ்து மகிமை அடணும்? பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது எழுதுகிறாரு, கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவைகளுக்கு பின்பு வருகிற மகிமையையும். எதுக்கு நீர் சிலுவையில பாடுபடணும்? எதுக்கு ரத்தம் சிந்தணும்? நீர் சிலுவையில பாடுபட்டாதான் பிதா உமக்கு மகிமை தருவார். நான் நீர் பாடுபடாமலே இந்த மகிமையெல்லாம் தர்றேன். கவனிங்க, பாடுபடாமலே இந்த மகிமையெல்லாம் உமக்கு தர்றேன். ஒன்னே ஒன்று பண்ணு, என்ன பணிந்துகொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே அடி அடிச்சாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. போ பிசாசு. நல்லா கவனிங்க, இதுல கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்பது அவசியம். அவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இந்த ஆராதனை என்ற வார்த்தை முதல்ல ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் தான் வருது. நானும் பிள்ளையாண்டானும் அப்புறம் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருவோம். அந்த இடத்துல தான் வர்ஷிப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கவனிங்க, அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வருது. அதற்கு முன்பதாக தொழுது கொண்டாள்ன்ற வார்த்தை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தான் வரும். ஆபேலுக்கு பிறகு கர்த்தரை தொழுது கொண்டாள்னு இருக்கும். அது they called unto the Lord. ஆனா இங்க ஆராதனை என்கிற வார்த்தை ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தின் மேல் வைக்கும்படியாய் தேவன் சொன்னாரே, அங்க தொடங்குது. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, எங்க தெரியுமா தொடங்குச்சு இந்த ஆராதனை வார்த்தை? அவனுக்கு வந்த பரீட்சையில தொடங்குச்சு. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னுடைய ஆராதனை என்பது என்ன தெரியுமா? ஆராதனை என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு பரீட்சையிலும், ஆண்டவரே உமக்கு எனக்கு நடுவில் வரக்கூடிய இந்த பரீட்சை அல்லது இந்த சோதனை அது தடை செய்யவே முடியாது என்று சொல்லி தேவனுடைய அன்பை முழுவதுமாக அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் தெரியுமில்ல. அங்கே தான் ஆபிரகாம் பரீட்சையில் தேறணும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். எப்போ தெரியுமா ஆபிரகாம கர்த்தர் நீதிமான் ஆக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அவனை எப்பொழுது அழைச்சாரோ அப்பொழுது அவனை நீதிமானாக மாற்றிட்டார்ல. அவனை தனியாக வேறு பிரிச்சார்ல, அப்போவே மாற்றிட்டார். இன்னொன்று கேட்டீங்கன்னா, எப்பொழுது அவன் விருத்த சேதனம் பண்ணினானோ அப்பொழுது அவனை உடன்படிக்கையும் பண்ணிட்டார். ஆனால் அந்த வசனத்தை வாசிருங்க பார்ப்போம். ஜெனிசிஸ், ஆதியாகமம், ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இருக்கிறாரு. 15வது அதிகாரம் பாருங்க. 15வது அதிகாரம். ஈசாக்கு பிறக்கவே இல்லை. 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னால் அப்படி யாக்கோபுக்கு வாங்க. யாக்கோபு இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அப்படியே ஆபிரகாம் 2வது அதிகாரம் எடுங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. எப்போ தெரியுமா போட்டிருக்கு? இவர் எங்கே தெரியுமா சொல்கிறாரு? 21வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இப்போ புரியுதில்ல பரீட்சை எங்கே கொண்டு ஒரு மனுஷன் நிறுத்துதுன்னு? ஏன் பரீட்சை அவசியம் தெரியும்ல. வாக்குத்தத்தங்கள்லாம் பண்ணப்பட்டான். அவனுக்கு நீதிமான்னு ஆண்டவர் ஏற்கனவே டைட்டில் கார்டெலாம் போட்டார், நீ நீதிமான்பா. ஆனால் எங்கே தெரியுமா பிரதர் அட்டஸ்ட் பண்ணாரு? அவன் எப்பொழுது பரீட்சையில் ஜெயிச்சானோ, எப்பொழுது அந்த சோதனையை கடந்து வந்தானோ, யாக்கோபு எழுதுறாரு, அவன் அப்பொழுதல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இப்போ புரியலையா உங்களுக்கு? புரியலையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பரீட்சைன்னு ஒன்று வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஆண்டவர் எப்பொழுது பரீட்சை எப்பொழுது பரீட்சை அனுமதிப்பார் தெரியுமா? ஒன்று உங்கள் வாழ்க்கையில் உயர்வுன்னு ஒன்று வந்த பிறகு அனுமதிக்கலாம், அல்லது உயர்வு என்று ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அனுமதிக்கலாம். ஒரு பரீட்சை வருதுப்பா, சோதனை வருது, எனக்கு மட்டும்தான் சோதனைக்கு மேலே சோதனை வருது, யாரும் தலையில் வெடியாதீங்க. ஆண்டவரே, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, நான் இந்த பரீட்சையில் ஜெயிக்கிறேன், நீர் எனக்கென்று வைத்திருக்கிற உயர்வை நான் பெற்றுக்கொள்கிறேன். கரங்கொடுத்துற அல்ல சொல்லுவோமா? அதனால தான் சில நேரத்தில் வாய் அப்படி மூடிக்கிட்டே இருக்கணும். சோதனை வரும்பொழுது ஏடாகூடமாக பேசிடக்கூடாது. ஏடாகூடமாக சில பேர் லொடான்னு ஆண்டவரே சொல்லுவார், உனக்கு பரிச்சயம் வேண்டாம், உயர்வு வேண்டாம், போ. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணும், தெரியும்ல? நீங்கள் பேசின நம்ம அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தான், இது இல்லை அது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க பேசினாலே எனக்கு அப்படி வெறுப்பாக இருக்குது, போ அப்படின்ட்டார் மோசைக்கிட்ட. நீங்கள் நினைக்கிறீங்க கணவனை வெறுப்பத்திற்கு நான் பேசுகிறேன் அல்லது மனைவியை வெறுப்பத்திற்கு பேசுகிறேன்னு? 2 பேருக்கு நடுவில் கர்த்தர் இருப்பார். ஆத்தாடி, உங்கள் பக்கத்துலன்னா எனக்கு தலைவலி வந்துடும், ஓடியே போயிடுவார் ஆண்டவர். நம்ம வீட்டில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் அவர் ஹவுஸ். ஆண்டவர் சொல்லுவார், உன் வீடே எனக்கு ஹெட் ஏக்கா இருக்கு, போ. நம்ம வீட்டை குறித்து ஆண்டவர் போட்டார்னா, இந்த வீடு தான் எனக்கு தலைவலியாக இருக்குதுன்றவார். நமக்கு உதவி செய்யட்டும். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இன்னைக்கு தயவுசெய்து இந்த செய்தியை எப்பொழுது மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிசாசு சோதனை கொண்டு வந்தா கூட, ஆண்டவரே பிசாசு என்ன சோதிக்கிறானே. நீங்கள் நினச்சிக்கங்க, ஆண்டவரே
என்னோட வாழ்க்கையில் நீர் ஒரு உயர்வை கொடுக்க முடியும். இன்னொரு இடத்துல சொல்றா, நீர் என்னை நம்பினபடியினால தானே ஆண்டவரே அவனை அனுமதிச்சீர். யோபு யோசிச்சு பாருங்களேன், என்னோட தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகிறவன். இவன் சொன்ன, ஆண்டவரை நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீரு, அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிட்டு, நீர் அவனை சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைச்சு வச்சிருக்கிறீரு, நீர் எல்லாம் கொடுக்கிறீர், சோழியம் குடுமி ஒன்றும் சும்மா ஆடாது, நீர் ஆசீர்வதிச்சுக்கிறதுனால தான் அவன் தேவன் தேவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குது, அதனால தான் பாருங்க அதுங்க நாத்திரலாம் ட்ரீட் வச்சதுன்னா, பார்ட்டி வச்சதுன்னா மறுநாள் வந்து பலி செலுத்திடுறான். ஏன்? ஐயோ அந்த ஆசீர்வாதம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீர் வேணா லேசா அப்படி அவன் ஃபவுண்டேஷன் அசைச்சு பாரும், அவன் தூசிக்கானோ இல்லையே பார். இப்போ ட்ரையல் வரல, டெம்டேஷன் வருது. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் இல்ல. நினைக்கிறேன் அப்பாவுக்கு ஒரு நாளும் மனசு கேட்கவே கேட்காத சொல்லுற, அப்பா நீ இப்படி வர சொல்லிட்ட, ஆனா என் பிள்ளைய நான் நம்புறேன். யோசிச்சு பாருங்க, மொத்த பரலோகமும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு முறை சோதனை வரும்பொழுதும் கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எனக்கும் சோதனை வரும்பொழுது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன்னு. உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய சோதனையில நீங்களும் நானும் எப்படி ரியாக்ட் பண்றோம், அது வெதர் இட் இஸ் ட்ரையல் ஆர் டெம்டேஷன், வாட் எவர் இட் மே பி, அது சோதனையோ பரீட்சைங்க உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வரும்பொழுது நீங்களும் நானும் எப்படி ரியாக்ட் பண்றத மொத்த பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இயேசு சோதனை வருதுங்க, கண்டமெல்லாம் நின்று அவரை பேசுறான், சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். இப்போ பேதருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி கோபம் ஆண்டவர் பிடிச்சோன்னு டபால்னு எடுத்தான், மல்குஸ் காதை ரொம்ப டபால்னு போட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க பாரு, இப்போ வேண்டிக்கலா கூட 12 லேகியோனு தூதர்கள் ஆண்டவர் அனுப்ப முடியாது, எங்கள் அப்பா அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறியா? நினைச்சா அனுப்புவார். யோசிச்சு பாருங்க, ஒரு தூதன் 1,85,000 பேர் கொண்டு போட்டான். 12 லேகியோன் 72,000 தூதன் குறைஞ்சது. எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கும். ஆண்டவர் சொன்னார், வேணவே வேணாம். மொத்த பரலோகமும் ஒருவேளை ஆண்டவர் அடிக்கிற வள்ளி தாங்க முடியாம என்னால முடியல அப்படின்னா வருவான் மிகேவேல், மொத்த பிளாத்தாவது ஏறாவதாவது மொத்த ரோம சேவரில் ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்களும் நானும் சோதிக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் எப்படி ரியாக்ட் பண்றத மொத்த பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா? அன்றைக்கு யோபு சோதிக்கப்பட்ட பொழுது தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். தேவன் எந்த இடத்தை பார்க்கிறாரோ, எதை பார்க்கிறாரோ, மொத்த கேமராவும் அங்கே தான் திரும்பும். ஒரு அலையில சொல்லுவோமா, மொத்த தூதர்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பா இப்போ பிசாசுகிட்ட தேவன் சவால் விட்டுருக்கிறாரு. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறவன். மொத்தம் பார்த்துக்கிட்டே இருக்குது. யோபு சொல்லிட்டான் அவன் மனைவிட்ட, பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய. ஆனால் யோபு ரொம்ப ஞானம் உள்ளவன் பாருங்க. மனைவி பைத்தியக்காரின்னு சொல்லிட்டேன்னா பாவம் வந்துடும். சொல்லிட்டான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். பிரதர்ஸுங்க அப்படி திட்டுன்னா அப்படி திட்டுக்கிங்க ஒய்ஃபு பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே அப்படின்ட்டான். பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. அப்படி சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மொத்த தேவ தூதர்கள் நல்லா பல்ல கரங்களை தட்டி ஆமென் பிசாசு தொங்க போட்டான். விட்டானா அவன் தான். சொத்தை தொட்டிரு, மற்ற பிள்ளைங்கள்லாம் தொட்டு பாரோம். அதுலேயும் அவன் அமைதியில் இருந்தான். ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். எல்லாம் சரி, ஜீவனை விட்டுட்டு மற்ற எல்லாம் உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓட்ட எடுத்துட்டு சுரண்ட மாதிரி சரங்கம் சோரியம் வந்துடுச்சு, பருக்கள் வந்துடுச்சு. அப்பவும் சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். கரங்குளத்து சத்த முறையில சொல்லுங்க பிரதர். விசுவாசத்தினுடைய உச்ச நிலைமை என் வாழ்க்கையில எனக்கு வரக்கூடிய சோதனைகளை வைத்து என் ஆண்டவர் ஏமால் வச்சிருக்கிறான்னு நான் எடை போட போறதே இல்லை. நான் கன்ஃபஸ் பண்றேங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பார் பிசாச. அங்க சொன்னாரே, அப்பால போய் பிசாசு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இங்கேயும் அவன் எடுத்துட்டு இருப்பான் ஒரே ஓட்டம். என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் பக்கத்துல நினைக்கிறேன் அடுத்தது பிசாசு வந்தன்னா சொல்லியிருப்பான், இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு உயிரை தவிர ஒண்ணுமே இல்லை, உயிரை தவிர ஒண்ணுமே இல்லை, இவன் பக்கத்தில் நான் போகவே முடியாது. பிரதர், இந்த நிலைமைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசை தோற்கடிக்கிற பெஸ்ட் மெத்தட் ஒன்று சொல்றாரு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னிலே படைத்திருக்கிறார்.
ஒவ்வொரு முறையும் வசனத்தை அறிக்கிடும் பொழுது இவன் ஏற்கனவே செத்து போனவன், இவன் செத்து போனவன், இவன் செத்து போனவன், இவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் பவுலுடைய ஜீவன் அல்ல, இவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவனுடைய ஜீவன், இவங்கிட்ட போனா என் வேலை ஆகவே ஆகாது. இப்படி எல்லா பரிசுத்தவான்களும் மாறிட்டீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துல கூட பிசாசு கொண்டு வருகிற டெம்ப்டேஷன், இந்த சோதனை வரவே வராது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாங்க, முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 1. அவர் எழுதுறாரு, நான் அங்கே டெம்ப்டேஷனை பார்த்துட்டோம், இங்க அவர் சொல்றது வந்து ட்ரையல், பரீட்சை சொல்றாரு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது, இந்த சோதனைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், சரியா? பரீட்சைன்ற வார்த்தை பயன்படுத்தல. ஆனா இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் நான் சோதனைன்னு சொல்லும் பொழுது நீங்க அதை பரீட்சையனே நினைச்சுக்கங்க. நீங்கள் பல்வேறு விதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த அகப்படும் போதுன்ற வார்த்தை எங்க தெரியுமில்ல? லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்ளருடைய கையிலே அவன் அகப்பட்டு கொண்டான்னு போட்டிருக்கு. சடுதியில வரக்கூடிய சோதனை. நம்ம நினைக்கிற நேரத்தில் சில நேரத்தில் பாருங்க, நல்லா தான் லைஃப் போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு செய்தி வரும் பாருங்க, எல்லாம் பிரதர் நல்லா தான் பிரதர் இருந்துட்டு இருக்குது, என் தலையில இடி வந்து விழுந்த மாதிரி வந்துச்சு. சில பேர் பாருங்க, சில நேரம் பிள்ளைக்கு லைஃப் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. அல்லது வேலை இப்படிதான் இருக்குன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. பிசினஸ் இப்படி இருக்குன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொரு விதத்திலும் தலையில் இடி வந்து விழுற மாதிரி இங்க சொல்றாரு, நீங்கள் பல்வேறு விதமான சோதனைகளிலே அகப்படும் போது நம்ம நினைப்போம், எனக்கு மாத்திரம்தான் பிரதர் இந்த சோதனை, எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை. எங்க தெரியுமா இவர் எழுதுறாரு? இவங்க சோதனை எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? ஸ்தேவான் கொல்லப்பட்டாச்சு. ஸ்தேவான் கொல்லப்பட்ட பிறகு இப்ப சபையில பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, சவுல்ன்ற ஒரு வாலிபன் எழும்புறான். எல்லா பரிசுத்தவான்களும் எருசலேமில் இருந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். தங்களுக்கு இருந்த நிலம் போச்சு, தங்களுக்கு இருந்த பிசினஸ் போச்சு, தங்களுக்கு எதெல்லாம் வாழ்வாதாரமா இருந்துச்சோ எல்லாம் போச்சு. அவர்கள் எல்லா இடத்திலையும் சிதறி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சிதறி போனாலும் 8 நாள்ல தான் நான் வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். எல்லாரும் கரங்குற தலையிலே சொல்லுவோமா? ஆமா, இன்னைக்கு நாமளா இருந்தா சொல்லியிருப்போம், ஆண்டவர் உமக்கு கண்ணு இல்லையா, உமை நான் நேசிச்சேனே, உமக்கு ஊழியம் செஞ்சனே, ஆனா எனக்குள்ள எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே. அவர்கள் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அவன் ஏக்கர கணக்கில் நிலத்தை இழந்தவனும் கூட சிதறி போன இடத்துல சொன்னான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல வந்தா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் அவர்களுக்குள்ளாக இருந்த சொத்தை, அந்த பொக்கிஷத்தை எந்த ஒரு மனிதனும் பறித்து கொள்ளவே முடியல. பிரதர், இன்னைக்கு ஏனோ தெரியல, இன்னைக்கு சபைகளும் கிறிஸ்தவமும் இந்த விசுவாசத்தை உயர்ந்த விசுவாசத்தின்னு காண்பிக்க தவறிடுச்சு. இப்போ உள்ள விசுவாசம்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? நீ ஆண்டவர்கிட்ட கேளு, உன் வீட்டில் ஃப்ளைட்டை கொண்டு வந்து நிறுத்துவார், அது ஒரு பைக்கை மேலே ஏற்றினாலே வீடு இடிஞ்சு விழுந்துரும். அவன் உட்காந்து, ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரே, இடையில ஒரு டாக்டரின் வந்துச்சு, நேம் இட் அண்ட் கிளைம் இட், நேம் இட் அண்ட் கிளைம் இட். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊழியத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு கார், ஆண்டவரே இந்த கார் நீர் எனக்கு தருகிறபடினாலும் சோத்துறான். பிறனுக்குள்ள யாதொன்று இச்சையா எதிர்ப்பாயாகன்னு போட்டிருக்குது. எவனோ சொன்ன நேம் இட் அண்ட் கிளைம் இட், நீ வேற. இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சோதனைன்னு ஒன்று வருது. வரும் பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும்னு இங்கே யாக்கோபு அழகா எழுதுறார். எழுதுங்க பார்ப்போம். 2வது அதிகாரம் கவனிங்க. சபை சதறிடுச்சு. இப்போ இவங்க வந்த சோதனையில உறுதியா இருக்கிறாங்க. இப்போ சோதனைன்னு ஒன்று வந்துச்சு. சோதனை வரும்பொழுது நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு யாக்கோபு எழுதுறாரு. யாக்கோபு எழுதுறது போல, நான் சோதனை வந்துடுச்சுங்க, என்னுடைய பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன், நான் அதனால நான் பெர்ஃபெக்ட். ஆனா கண்டிப்பா பெர்ஃபெக்ட் கிடையாது. கவனிங்க, நான் அதனால பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா யாக்கோபு எழுதும் பொழுதே பின்னால எழுதுறாரு, நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். 3:2 ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 2, நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம், ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எனக்கும் பரீட்சை வரும் பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம இது துரிதமாக பார்த்து முடிச்சிருவோம். இப்போ வாங்க பார்ப்போம். 1வது அதிகாரம் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நண்பர்களே, உங்களுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் சவால்களும் பரீட்சைகளும் வரும் பொழுது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள், அது பெரிய வரமாக நினையுங்கள்.
உங்களுக்கு இப்படிப்பட்ட அழுத்தங்கள் வரும் பொழுதுதான் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை உண்மையான கலரை காட்டும். இருக்கிறோமா? சோதனை வர்ற வரைக்கும் அவங்க அப்படியே வெண்ணங்கி தரித்து வாத்திய மேல் வீட்டில் ஜெய தொனியுடனே பாடிக்கிட்டு ஹாலே லூயா தான். சோதனை வரும் பொழுது தான் தெரியும் உன்னுடைய ட்ரூ கலர் என்னன்னு. அதானே சில பேர் ஆண்டவர் நம்புறதே இல்லை, சோதனையின் பதில் நடத்துறதே இல்லை. எதுக்கு இது? தண்ணியில் முக்குன்னு உடனே சாயம் போயிடும். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் சொன்னார், உண்மையான கிறிஸ்தவனுடைய நிறம் எப்படி தெரியும்? அவன் டீ பேக் மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டான்னா தான், டீ பேக்கை தூக்கி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டால் எப்படி எசன்ஸ் வெளியே வருது, அதே மாதிரி இவனை தூக்கி போயிட்டு வெளியில் போட்டால் தான், நல்ல இக்கட்டான சூழ்நிலையில் போட்டால் தான் அவன் உள்ள இது வரைக்கும் கர்த்தர் நல்லவர் துதியுங்கள்னு பாடின அந்த பாட்டு உண்மையான பாட்டா இல்லைன்னா என்னை ஏன் கைவிட்டீர் ஆண்டவரேன்னு பாரான அந்த பாட்டான்றது தெரிஞ்சிடும். கவனிங்க, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற நேரம். யாக்கோபு சொல்றாரு, உன்னுடைய ட்ரூ கலர் என்னன்றத அப்பதான் வெளிப்படும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அன்பான சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கை கடினமான சூழ்நிலைகளினாலே சோதனைகளினாலே நிறைந்திருக்கிறதா அப்படின்னா சந்தோஷப்படு. யாக்கோபை பார்த்தா எல்லாரும் கேட்பாங்க, யோ உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்குது, சோதனையை பார்த்துட்டு சந்தோஷப்பட சொல்றிய? அவர் சொல்றாரு, நீ ஏன் தெரியுமா சந்தோஷப்படணும்? எப்பொழுதெல்லாம் உன்னுடைய பாதை கடினமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய பொறுமை வளருவதற்கு நல்ல வாய்ப்பு, அது சான்ஸ். Then be happy, for when the way is rough your patience has a chance to grow. அது வளரட்டும். அதை விட்டு பிரச்சனை விட்டு வெளியே வர்றதுக்கு நீ ஏன் முயற்சி செய்யாத? உன் பொறுமை அப்படி வளர்ந்த பிறகு உன்னுடைய கேரக்டர் ஸ்ட்ராங் ஆகும். மாத்திரமல்ல, நீ முழுமை அடைந்த மனிதனாக, முழுமை அடைந்த மனுஷியாக இருப்பாய். கரங்கொடுத்துறையில சொல்லுங்களேன். இப்போ எதுக்கு தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த பாடுகளை அனுமதிக்கிறாரு? எதுக்கு தெரியுமா அந்த பரீட்சையை கொண்டு வர்றாரு? இது அறகுறையா இருக்குது, இது முழுசும் வளர்ந்து முழுமை பெற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய கேரக்டர் வளர வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோதனையை சந்திக்கும் பொழுது என்னை பரலோகம் அப்படியே உற்று கவனிக்கிறது, என்னை நரகமும் உற்று கவனிக்கிறது. தேவன் என்னை பார்த்துட்டே இருக்கிற என் பிள்ளைக்கு விசுவாசத்தில் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, என் பிள்ளைக்கு பொறுமையிலே வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு. கவனிங்க, பின்னால் வரும்பொழுது அதே யாக்கோபு தான் எழுதுறார், யோபினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. ஒவ்வொரு முறையும் சோதனையை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் ஐயா, நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், அவனுடைய முடிவை நேர்த்தியாக மாற்றினீரே, என்னுடைய இருதயம் இரட்டத்தனையான நன்மைகளை பெற்று நானும் கலிகூறும்படி செய்வீர். ஹல்லேலூயா. இங்க அவர் சொல்றாரு, நீங்கள் பல்வேறு விதமான சோதனைகள் அகப்படும் பொழுது, ஒருவேளை நீ சோதனையில் அகப்பட்டான்னு சொல்லவே இல்லை, அப்படி போட்டிருந்திருக்கலாம் யாக்கோபு. அன்பான சகோதரரே, ஒருவேளை நீங்கள் பல்வேறு சோதனைகளால் அகப்படும் போதுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிட்டுருக்கலாம். அவர் சொல்றாரு, இல்லை, நீ பல்வேறு விதமான சோதனைன்றது உனக்கு அகப்பட்டு தான் தீர்வ. இது யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதை நீங்க யாக்கோபு தான் போய் கேட்டுக்கணும். இஃப்னு போடல, அவர் வென் அப்படின்றாரு. உனக்கு சோதனை வரும் பொழுது கண்டிப்பாக நீ இப்படி தான் செயல்படணும். இப்போ சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்க நினைக்கிறீங்க சோதனை வந்த உடனே அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் எண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் மாத்திரம் அந்த பாதையில போகல. இதை பேதுரு எழுதும் பொழுது எழுதுறார், 1 பேதுரு 4:12, பிரியமானவர்களே, உங்கள் நடுவே பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாதீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி போன எல்லா பரிசுத்தவான்களும் இந்த பாதையில போயிருக்க தான் செய்யறாங்க. எல்லா தேவ மனிதர்களும் இப்படிப்பட்ட சோதனை வழியாக போய் தான் செஞ்சிருக்கிறாங்க. தேவன் உங்களை சோதனையின் பாதையில போவதற்கு அனுமதிப்பாரே, ஆனால் அவர் உங்களை உருவாக்குகிறார் என்பதை மாத்திரம் நீங்க அறிச்சிங்க. ஆமென். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத கேர் என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். மற்றவங்க எல்லாம் குறித்து எப்படிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே, நான் அவரை நேசிக்கிறபடினாலே, அவர் என் மேல அன்பா இருக்கிறபடினாலே, நான் அப்படியே முற்று பெற முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறத விரும்பவே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகும்படி அவர் விரும்புகிறபடினாலே என்னை ஆண்டவர். இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த
இது என்னுடைய விசுவாசத்தினுடைய பரீட்சை. ஆண்டவர் என்னை இவ்வளவு நேர்த்தியாய் கொண்டு வருவதற்காக இந்த சூழ்நிலையெல்லாம் அவர் அனுமதிச்சுட்டே இருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுவோமா? எத்தனை நாளில் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. இப்போ அவர் சொல்றாரு, அந்த வாசிங்க அந்த வசனத்தை, 4 வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இராமல். இது ஆசீர்வாதம் தானே? இது ஆசீர்வாதம் இல்லையா? எத்தனை பேருக்கு ஒன்றிலும் குறைவு இல்லாமல் நிறைவா இருக்கணும் விரும்புறீங்க? ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். பயந்து எத்தனை பேர் குறைவு இல்லாம நிறைவா இருக்கணும் விரும்புறீங்க? கரங்கள் ஒருத்தர் சொல்லுங்க. இந்த பக்கம் கையை தூக்கவே இல்லையே. எத்தனை பேர் குறைவு இல்லாம நிறைவா இருக்கணும் விரும்புறீங்க? கையை ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சொல்ற அப்படின்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் போட்டிருக்காரு பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லவர்களா இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி உங்களிடத்துல பொறுமையானது பூரணமாய் பொறுங்க. தேவனு காத்திருக்க வைக்கப்பட்டு போனதில்லை. பொறுமையா இருங்க. அவர் அதான் சொல்றார், பொறுமையா இரு. நீ தேவன் எதிர்பார்க்கிற இந்த ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நீ வந்துட்டன்னா உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் ஒரு நாளும் குறைவுன்றது வரவே வராது. அது எல்லாம நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 3 சோதனைகள் ஆண்டவருக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வாழ்க்கையில உயர்வுன்றது வரவே வராது. ஒருவேளை உலகம் மெச்சலாம், தேவன் ஒரு நாளும் உங்களை என்னை மெச்சவே மாட்டார். பாருங்க, மெச்சிக்கவே மாட்டார். அன்னைக்கு சவுலை பார்த்த உடனே தாவீது கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, ஒரே குத்து தரையோட உருவ குத்திரவா. நாங்க விட்டு ஷார்ட்கட் மெத்தடே எனக்கு வேண்டாம். தேவன் எப்பொழுது என்ன உயர்த்துகிறாரோ அவர் என்ன உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. போத்திபாரனுடைய மனைவி அன்னைக்கு யோசேப்பு கிட்ட சொன்னா, வந்துரு வீட்டுக்கே நீ எஜமானனா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஓடி போயிட்டான் அவன். தேவன் ஏற்ற வேளையிலே உயர்த்துகிறவர். வாழ்க்கையில பாருங்க, அது நிமித்தம் கிட்டத்தட்ட 13 வருஷம் அவன் ஜெயிலுக்குள்ள கிடக்க வேண்டிய நிலைமை, அடிமையாய் கிடக்க வேண்டிய நிலைமை. ஆனாலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கண்டிப்பா கர்த்தர் கொடுக்கிற ஜீவ கிரீடம் அவனுக்கு உண்டு. ஆமென். ஒவ்வொரு முறையும் சோதனை சந்திக்கும் பொழுது இதே காரியத்தை மனசுல வச்சுக்கங்க. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடந்து. இதை பொதுவா இந்த வசனத்தை நம்ம பரீட்சைக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவோம். தப்பு இல்லை, இது ஒன்றும் தப்புலாம் இல்லை. ஆண்டவரே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறோமாகிய தேவன் உம்மை நோக்கி கேட்கிற, ஆண்டவரே உம்மிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இதெல்லாம் சொல்லத்தான் செய்கிறோம். ஆனா இவர் ஏன் தெரியுமா அவர் எழுதுறாரு இந்த வசனத்தை? அதனால தான் சொல்றோம், ஒவ்வொரு வசனத்தையும் முன்னால் உள்ள வசனத்தையும் பின்னால் உள்ள வசனத்தையும் சேர்த்து வாசிக்கணும். நீங்க சோதனையின் பாதையில போகும் பொழுது ஏன் தான் எனக்கு இந்த பாதைன்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்புறீங்கல்ல. நீங்க புலம்பும் போது இப்பதான் இந்த வசனம் நமக்கு அவசியப்படுது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் தான் பிரதர், சிலருக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க, பிரதர் இது எதுக்கு பிரதர் என் வாழ்க்கையில் நடக்குது? என் வாழ்க்கையில் நடக்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியல. டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கே தெரியல எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் கொண்டு போகிறாரு. வசனத்தை வாசிச்சுட்டு ஓகே இதுதான் நமக்கு கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு நானே இந்த 30-35 வருஷம் அவரோட நடக்கையில் எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இவளை ஏன் தான் கல்யாணம், நான் சொல்லலை, இவளை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியலையே, இவரை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியலேன்னு பிள்ளைக்கு 40 வயசு ஆகும் பொழுது சொல்கிறவங்களாம் உண்டு. பிள்ளைக்கு 40 வயசு பேரப்பிள்ளை பார்த்த பிறகு ஏன் தான் கல்யாணம் பண்ணு தெரியல பிரதர். தெரியல. இப்போ போங்க அந்த வசனத்துக்கு வாங்க. 5வது வசனம். சில பேருக்கு சோதனையின் பாதையில் போகும்பொழுதெல்லாம் தெரியுது. நீங்க எந்த தீர்க்க தரிசனம் ஓடாதீங்க. அவரே பிரச்சனைக்கு ஏன் அவ்வளோ கல்யாணம் பண்ண தெரியாம அவரு முடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க 5வது வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் பதில். நீங்க எல்லாம் ஆவியில நாம எல்லாருமே தேரணும்னு ஆண்டவர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்ன ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தான் தெரியுமா? எந்த சோதனையில இந்த பாதையில நான் ஏன் போறேன்னு எவனுக்குமே புரியல. ஏன் ஆண்டவரை என்ன இந்த பாதையில கொண்டு போறீரு? ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த நெருக்கம்? ஏன் ஆண்டவரை இத்தனை விதமான சூழ்நிலைகள் என்ன சூழ்ந்துகிட்டு தவிக்க வைக்குது? இது யாருக்குமே புரியலங்க. யாக்கோபு சொல்றாரு, இந்த ஞானம் உனக்கு குறைவா இருக்குல்ல, குறைவா இருந்துச்சுன்னா நீ எங்கேயும் திரும்பாத, இப்ப நீ நேர போக வேண்டியது அங்கும் ஜெபத்தை தான் சொல்றாரு பாருங்க. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். வாசிங்க. இப்போ இந்த ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனும்
தேவனிடத்துல கேட்க கடவன். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, if you want to know what God wants you to do, ask him and he will gladly tell you, for he is always ready to give you a bountiful supply of wisdom to all who ask him. ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாதையில கொண்டு போறீர்? புலம்புறது இல்லை, நீர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்? எனக்கு இந்த பாதையில கொண்டு போறீர்ல, ஆபீஸ்ல நெருக்கம், ஏன் ஆண்டவரே என்ன கொண்டு போக விரும்புகிறீரு? ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கிறது எப்படின்னு உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அந்த பாதையில கொண்டு போனேன். அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா போதும், ஸ்தோத்திரம். ஆனா வசனம் சொல்லுது, நீ கேட்கும் பொழுது இருதயத்தில் சந்தேகப்படாம கேட்கணும். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நீ இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 1000 வழியை யோசிச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அதனாலதான் அவரும் சொல்றாரு, சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இப்படிப்பட்டவன் தான் தேவனிடத்துல எதையாயிலும் கேட்டு பெற்றுக்கலாம்னு நினைக்கவே நினைக்காத. இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் யாக்கோபு எழுதுறாரு. நீங்க ஒவ்வொரு முறையும் விசுவாச வாழ்க்கை எதுக்கு தெரியுமா? நான் போறப்பாது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எதுக்கு ஏன் ஆண்டவரே நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? என்னுடைய பிஸ்னஸில் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்குது? அல்லது என் ஆஃபீஸில் ஏன் ஆண்டவரே? நேராக போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னா அவர் சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவார். நான் கீழ்ப்படிய ரெடியாக இருக்கிறேன்னு போய் கேட்கும்பொழுது அவர் சொல்லுவார், இந்த பாரு, நீ இதில் உன்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க, நீ இது இப்படி செய்ய. சந்தேகப்படாமல் கேட்டா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்றைக்கு தேவன் பதிலளிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், அது உங்களுடைய பொருளாதார தேவையோ, சமாதான தேவையோ, சரீர பிரகாரமான தேவையோ, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றார். நம்ம இதை தொடர்ந்து வாசிப்போம், பின்னால் தியானிப்போம், நமக்கு நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வாசிச்சிடலாமே. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல். இதை யார் தெரியுமா எழுதுனா? அப்போஸ்தலனாகிய பவுல் போன சோதனைகள் பாடுகள் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. அப்படித்தானே? ஒன்றுமே கிடையாது. அவன் சொன்னான், நிறுவனமாக இருந்தேன்றான், நான் பட்னியாக கிடந்தாங்கன்றான், நான் கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கணுன்றான், நான் கல்லெறியப்பட்டேன். கல்லெறியன சாதாரண விஷயம் இல்லை, அடிபட்டு அவன் தான் காலி. நான் ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் மில்லார்களாக அடியப்பட்டேன். எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:17 சொல்றார், அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. அவ்வளவு பாடுகள், இவ்வளவு பாடுகளையும் பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இப்ப வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு வர்ற சோதனை தான் உங்களுக்கு எனக்கு வருது. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, நாம் வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொரு இழிவான சூழ்நிலைகளும், நம்மை சலிப்படைய செய்கிற ஒவ்வொரு காரியமும், நம்மை சோதிக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள் பாய்ந்து செல்வதற்கு வாய்க்கால்களை வெட்டுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறோம்ல, ரொம்ப ஆண்டவரே ஒரு மாதிரி கூனி குறுகி நிற்கிற ஆண்டவரே, ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் உடைக்கப்படுற ஆண்டவரே, நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் அப்படின்னு சொல்கிறேன். பாவம் செஞ்சு வர்ற காரியத்தை சொல்லலை, நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் இவ்வளோ சோதனை ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை, உண்மை நேசிக்கிறேன், உமக்கு பயந்து நடக்கிறேன், ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்கள் வாழ்க்கையிலே பிரவாகித்து ஓடும்படி, பாய்ந்து ஓடும்படி தேவன் வாய்க்கால்களை உங்கள் வாழ்க்கையிலே வெட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சொல்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட, இங்கே தான் ரொம்ப முக்கியம், சோதனையோடே கூட அதற்கு
தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கண்டிப்பாக உண்டாக்குவார். கரங்கொடுத்து சத்தம் சொல்லுவோமா? ஒவ்வொரு முறையும் சோதனை வரும் பொழுது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன அவர் சொல்லுவார், உனக்கு எப்பொழுது வாழ்க்கையில் இந்த சோதனையை அனுமதித்தேனோ அப்பொழுது நீ அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியையும் நான் உண்டு பண்ணி வச்சுட்டு தான் உன் வாழ்க்கையை அதை நான் அனுமதிக்கிறேன். ஒரு நாள் இதை நீ மறந்துடவே கூடாது. ஆமே, எவ்வளோ நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஒரு மாதிரி ஒரு கடையில் அப்பா பொருட்கள்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்தார். அவருடைய சின்ன பையன் பக்கத்தில் வந்து நின்னான். அவன்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பக்கம் அடுக்கி வைடா. அவன் 2 கையும் இப்படி நீட்டினான். அப்போ மேலே அவன் கையில் அப்படியே ஒவ்வொரு பொருளாக எடுத்து அடுக்குனார். நிறைய அடுக்குனார். பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், டேய் பாத்துரா, கை உடஞ்சிட போதுரா, விழுந்துட போடுறா, போட்டுற போடுறா. அவன் சொன்னான், மை ஃபாதர் நோஸ் ஹவு மச் ஐ கேன் கேரி. மை ஃபாதர் நோஸ் ஹவு மச் ஐ கேன் கேரி. சொன்னான், டே கை உடஞ்சிட போதுரா. அவன் சொன்னான்னா, என்னால் எவ்வளோ சுமக்க முடியும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும்னா. அவர் அதுக்கு மேலே ஒரு பொருளை கூட ஏற்றவே மாட்டார், ஒரு பாரத்தை கூட ஏற்றவே மாட்டார். ஆமென். நல்ல தகப்பன். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் உள்ளே வந்தீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சோதனைக்கும் கண்டிப்பாக தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற உண்மையுள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென். வீட்டுக்கு போகும்போது சொல்லிகிட்டே போகலாம், நீர் உண்மையுள்ள தகப்பன் ஆண்டவரே. ஒரு நாளும் என்னோட திராணிக்கு மேலே நீ சோதிக்கிறதுக்கு நீர் அனுமதிக்கவே மாட்டீர் ஐயா. சோதனையோட கூட, அதான் வசனம் ரொம்ப முக்கியம், சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டுடைய அன்பை நினைங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். நல்ல ஆண்டுடைய உண்மை நினைங்க. இது வரைக்கும் எத்தனையோ சோதனை, ஒன்றில் கூட அவர் உங்களை என்னையும் கைவிடவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் என்னால் எதிர்பார்த்த விதமாக நடக்காமல் இருந்திருக்கலாம் காரியங்கள். பேசாமல் ஒரு நேரத்துக்கு காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆமென். அவர் ஒரு நாளும் தீமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதே இல்லை. வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற அந்த நல்ல தகப்பன் தம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. சோதனை ஜெயிக்கணும், நம்ம அதை கவனிப்போம். ஆனால் ஒன்று, என் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பரீட்சையிலிருந்தும் தேவன் என்னை கண்டிப்பாக ஜெய வீரனாக வெளியே வருவதற்கு உதவி செய்வார். ஆமென். நான் ஜெயிக்கிறதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். விசுவாசத்தோட எல்லாரும் கண்களை ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நீங்கள் போகிற பாதை எல்லாத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்ன ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க? ஓப்பன் மைண்ட் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன ஆண்டவரை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க? நான் பொறுமையை கற்றுக்கொள்ளணுமா? எனக்கு பொறுமையை தாங்க. நான் சகிக்கணுமா? எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே அந்த பாதையில் போனார்ல, வேதம் சொல்லுகிறது, என் வேலை இன்னும் வரலன்னு அவரும் சொன்னார். இந்த பாதையில தான் பிதா தம்மை நடத்துகிறார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அது சிலுவையே ஆகினும், மறுபடியும் சொல்றேன், அது சிலுவையே ஆகினும் அவர் முறுமுறுக்கவே இல்லை. அவர் வாயில வஞ்சனை காணப்படவே இல்லை. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டை போல அவர் அப்படியே வாய் மூடி மௌனியா இருந்தார். இன்னைக்கு அப்படி வெடிச்சு கிளம்பு நினைக்கிறீங்களா? வாயை மூடிட்டு அமைதியெல்லாம் இருங்க, பேசாம இருங்க. நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னா பேசாம இருங்க. லெட் காட் டீல். ஆண்டவர் டீல் பண்ணட்டும். உங்க சுய ஆயுதத்தை கையில எடுத்துக்காதீங்க. உங்களுடைய நீதியையும் நியாயத்தையும் தேவன் பட்ட பகலை போல ஒரு நாளைக்கு வெளியே கொண்டு வருவார். நீங்க எல்லாட்டையும் போய் விளக்கம் சொல்ல வேண்டாம். நீங்க எல்லாட்டையும் போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். நீங்க ஒருத்தர்ட்டையும் போய் உங்கள் என்னுடைய நிலப்பாடு இதுன்னு சொல்லிட்டு நீங்க புலம்ப வேண்டாம். பேசாம இருங்க, சகிங்க. இந்த பாதையில உங்களை கர்த்தர் போறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார். சகிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பாக்கியவான். மறுபடியும் சொல்றேன், நீங்க சகிக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான். பேசாம கர்த்தர் நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க.
அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தேவன் கண்டிப்பா காட்டுவார். நீங்க யாருன்றத தேவன் கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகத்திற்கு முன்பதாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் என்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் என்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர், என்றுமே என்னை தாங்கி நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே என்னை தாங்கி நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே. பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. Thank you Lord. ஆண்டவரே கேளுங்க, கிருபையில தாங்க ஆண்டவரே. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. கிருபையில தாங்க. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷனாகும்படி, அதுக்கு தானே ஆண்டவர் இந்த பாதையில நீங்க அனுமதிக்கிறீங்க. எனக்கு கிருபை தாங்க, நான் வளர தேர நான் மெச்சூராக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க வருகையில நான் வரணுமே, வருகையில நான் வரணும். நம்ம எல்லாரும் அவருடைய வருகையில போகணுமே. அவர் விரும்புகிற நல்ல குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். கிருபையில நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளை எங்களுக்கு தந்தீர், அதற்காய் நன்றி. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர், எங்க வாழ்க்கையில் நாங்கள் போகிற பாதையில நீங்க என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை ஆண்டவரை ஒவ்வொருவரை மூடட்டும். எல்லா பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான டெம்டேஷனை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஜெயிக்க உதவி செய். அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள உதவி செய். உமக்கு நன்றி. பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. உடைய பிள்ளைகள் ஆண்டவர் இன்றைக்கு உடைய சமூகத்தில் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதிலை கொடுத்து சாட்சியாய் நிலைநிறுத்துவீராக. ஆராதிக்கின்ற ஜெபித்த உழைத்த ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கி இருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியும் எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்ல தேவையான கிருபையிலும் தந்தருள்வாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.